ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ரொம்ப சுவையான நல்ல தித்திப்பான சாஃப்டான லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. பொதுவாக நம்ம அரிசி மாவு வச்சு லட்டு செய்யும்போது அது லட்டு செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஆகாது. வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு 10 நாள் ஆனால் கூட ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாவ், வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த லட்டுவை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த ரெசிப்பியில் நம்ம எண்ணெய், கீ, நெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம இந்த லட்டுவை செஞ்சுருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான லட்டு செய்து முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த லட்டுவை செய்து முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் டேவிட் முருகன் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. நம்ம ரவை வச்சு ஒரு கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுடே நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு சிஸ்டர்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். 2வது கமெண்ட் வனிதா அப்படின்ற சிஸ்டர் நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், உங்கள் ரெசிபி எல்லாம் சூப்பராக இருக்குது, உங்கள் பேச்சு அதிகம்னு கமெண்ட்ஸில் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதால தான் நாங்கள் செய்கிறதுக்கு நல்லா இருக்குது, தேங்க்யூ மேம்னு எழுதியிருக்கீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவாக புரியணும், வீடியோ பார்த்துட்டு எதுவும் டவுட் வந்துடக்கூடாது. ரெசிபி செஞ்சிட்ருக்கும்போது எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு தான் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டீ கப்பு இல்லை ஐஸ்கிரீம் பவுல் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் ரேஷியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்னது போல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த அரிசி மாவு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வறுக்காமலே இந்த அரிசி மாவில் லட்டு செய்யலாம். இந்த அரிசி மாவு வறுக்கலை அப்படின்றதுனால நான் நல்லா வறுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவுடைய கலர் மாறிடாத அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிறணும். ஒருவேளை கலர் மாறிடுச்சுன்னா நம்ம லட்டு ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்க மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் வித்தியாசப்பட்டுரும். அதனால் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு முன்னாடியே இதை வெளியில் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, புட்டு அரிசி மாவு, அதுக்கப்புறமா இடியாப்பத்துக்கு வச்சுருப்போம்ல அந்த மாவு, வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு, இப்படி எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு வேளை உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை, அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு துணி விரிச்சிட்டு நல்லா உலர்த்திடுங்க. அந்த அரிசி நல்லா காயட்டும், கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு அதை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக, எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிட்டு மாவு ஜலிக்கிற ஜன்னி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அரிசி மாவை ஒரு தடவை கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அரிசியை ஊற வச்சு அரிசியிலேருந்து மாவு எடுக்கிறது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். அரிசியை சில பேர் அப்படியே அரைப்பாங்க. அப்படி அரைச்சா நிறைய அரிசி மாவு நம்மளுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அரிசி ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். அந்த ஊற வைக்காமல் அரைக்கிற அரிசி மாவு பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். அதுவே நம்ம ஊற வச்சு காய வச்சு அரைக்கிற அரிசி மாவு நல்லா ஒயிட் கலரில் வெள்ளைன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஊற வச்சு அரைக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அரிசி மாவு ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக வறுபட்டுருக்கணும். முற்றிலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருங்க, அப்போ தான் நம்மளுடைய அரிசி மாவு கருகிராமல் இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா ஒரு தடவை வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சர்க்கரையை அரைக்காமல் சேர்க்குறீங்கன்னா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அளவு சர்க்கரையை பொடியாக எடுத்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா இலக்கம் கொடுத்து வரும். அதுக்காக தான் நம்ம சூட்டோட சூடாகவே மிக்ஸ் பண்ணுறோம். முற்றிலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இனி வரக்கூடிய பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்க் நான் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியான பால் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலான பால் கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவு பால் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அப்படி இல்லை உங்ககிட்ட மலாய் இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதனால தான் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெட்டியான பால் சேர்க்கறதுனால நம்ம நெய் சேர்க்குற பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதிலிருந்தே நெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நல்லா கலந்தாச்சு. அந்த அரிசி மாவு நம்ம சேர்த்த எல்லா பாலையுமே நல்லா உறிஞ்சிருச்சு. கைவிடாமல் ஒரு தடவை நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது காஞ்ச தேங்காய் துருவல். உங்கள் வீட்டில் நார்மலான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருக்குன்னா ஒரு தடவை அதை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயிலேயே தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ரெசிபி பண்ணலாம். டேஸ்ட் கண்டிப்பாக மாறாது. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட நான் கொஞ்சம் போல் நட்ஸு சேர்த்துருக்கேன் அலங்காரத்துக்காக. இதில் நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வச்சு அலங்கரித்து உருட்ட போகிறேன். அதெல்லாம் நான் லட்டு பிடிக்கும்போது செய்வேன். ஸோ அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கடைசியாக. இப்போ கை வச்சு நம்ம கலந்துகிட்டே இருந்த சமயத்தில் இந்த மிக்சர், அதாவது இந்த அரிசி மாவு பால் கலவை இருக்குல்ல, இது நல்லாவே ஆறி இருக்கும். இந்த டைமில் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுனால நம்மளுடைய லட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பிசைஞ்சாச்சு. கைவிடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சதில் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது போல் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லட்டு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை லட்டு பிடிக்கும்போது கையில் நல்லா ஒட்டிட்டு வருதுன்னா எண்ணெய் இல்லைனா நெய் கையில் தடவிட்டு கூட நீங்கள் லட்டு உருட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அங்கங்கே கோணமானலாம் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி வச்சிங்கன்னா லட்டு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதில் கொஞ்சம் போல் பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வச்சு நம்ம அலங்கரிச்சிடலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு அலங்கரிச்சிருக்கேன். மேலாப்பில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே அளவுக்கு லட்டுக்கள் நம்மளுக்கு தயாராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிப்பியை ஏதாவது விசேஷ காலங்களில், விரத காலங்களில் கூட நீங்கள் இதை செய்து அசத்தலாம். முக்கியமாக இந்த ரெசிபி வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த ஃபுட்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் அரிசி மாவு தயாரித்து இது போல் சுவையான சாஃப்டான லட்டுக்கள் செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பும் வராது. அதே சமயம் டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ வீட்லேயே இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ இது போல் கலர்ஃபுல்லாக லட்டு செஞ்சு கொடுங்க, எவ்வளோ குஷி ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டுவை ஒரு டைம் செய்து கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி உங்ககிட்ட வற்புறுத்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதோட சுவையை நம்மளுடைய நாக்கு மறக்கவே மறக்காது. அவ்வளோத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே லட்டுவை நம்ம கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கோதுமை மாவு வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது ஒரு துணியில் நல்லா கட்டி ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த மாவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதே லட்டு செய்த ப்ராசஸில் நீங்கள் அந்த லட்டுவையும் செய்யலாம். ஸோ இது என்னுடைய டிப்ஸ். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேல்யூபிளான டைமை எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.